ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கோச்சார பயிற்சி பலன்கள், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கோச்சார கிரகங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த காணொலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஜோதிட தகவல் ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்காக தான். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு 12 ராசி, மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசியில் ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ராசிக்கு நீதிமான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார்? இப்போ முதல் ராசியிலேயே இருந்தால் என்ன பலன் தருவார்? அதாவது இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதக பலன்கள் வந்து நம்ம வந்து 3 படிநிலைகளை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா விதி, 2வது மதி, அதுக்கு அடுத்ததாக 3வது வந்து கதி. இந்த 3 படிநிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான ஒரு யோக அவயோக பலன்கள் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது விதி, மதி, கதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன், கதி அப்படின்றது வந்து சூரியன். இப்போது விதி அடிப்படையில் ஒரு தோஷம் இருந்து அது சந்திரனுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த தோஷம் வந்து 50% குறைஞ்சிரும். சூரியனுக்கும் இல்லை அப்படின்னா அதோட தன்மைகள் வந்து 75% குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்துக்கான யோகா அவயோக பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார், அதாவது சந்திரனுக்கு மதிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பார் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான சனியுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை வந்து என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். தாயுள்ளம் கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ராசியிலேயே அமர்றார் அப்படின்னா என்ன பலன் கொடுப்பார்? எதுக்கு முதல் நம்ம தாயுள்ளம் கொண்ட கடகராசின்னு சொல்கிறோம் அப்படின்ற காரணத்தை சொல்லிடுறேன். அதாவது கடகராசி வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசியோட அதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரன் தான் வந்து நம்ம கிரகங்களில் தாயை குறிக்கக்கூடிய கிரகம். ஒரு ஆணோ பெண்ணோ கடகராசியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தாய்மை உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். சந்திரன் வலுவாக இருக்குது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு அடுத்தவங்க மேலே அக்கறை காட்டக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களாக இருப்பாங்க. எல்லோரையும் தனக்கான உறவுகளை யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த பண்பெல்லாம் வந்து கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இருக்கும். இது தாண்டி இன்னும் சில நற்பண்புகள் நிறைய உண்டு. அதை விட முக்கியமாக வந்து இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ராசியிலேயே சனி அமர்றாரு. கர்மகாரகன், நீதிமான் சனி அமர்றார் அப்படின்னா வந்து என்ன பலன்கள் கொடுப்பார்? சந்திரனும் சனியும் சேர்றது வந்து பார்த்திங்கன்னா, கர்மகாரகனும் மனோகாரகனும் ஒன்றா சேர்றது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு ஆன்மீகவாதின்னு தான் அர்த்தம். அதாவது ஒரு வாழ்வியல் சூழலின் காரணமாக அவங்களுக்குன்னு ஒரு தொழில், ஒரு வேலையை பார்த்துட்டு ஓடிட்டு வந்துட்டு இருந்தாலும், சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதில் ஒரு எத்திக்கோடு செயல்படக்கூடியவங்களாகவும், அது என்ன எந்த எந்த ஒரு ஒரு பார்த்தா லுக் வைஸ் அவங்களுக்கு தெரியாது, ஒரு மாடர்னான ஆட்களாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கரமான சிவபக்தி இருந்துகிட்ருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. அதாவது ராசியில் சனி அமர்ந்திருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரியான சிந்தனைகளாக இருக்கும். அவங்கள்ட்ட பேசும்போது பழகும்போது தான் உங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உண்டோ ஆன்மீகத்தில் அப்படின்றது பார்த்து வியக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஆன்மீகம் மட்டும் இல்லை, ஒரு நெறியான சரியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டோட கூடிய ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற சிந்தனை கொண்டவங்கன்றதை வந்து பார்க்கும்போது ஆச்சரியப்படுவாங்க அவங்க சம்மந்தப்பட்ட நபர்கள். அதுக்கு அடுத்ததாக வந்து ராசிக்கு 2ஆம் இடம் கடகராசிக்கு 2ஆம் இடம்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்மம். சிம்மத்தில் சனி அமர்றாரு. வாக்குஸ்தானம், கடகராசிக்கு வாக்குஸ்தானம். கடகராசிக்காரர்களுக்கு சிம்மத்தில் சனி அமரும்போது ரொம்ப கூடுதலாக இருக்கணும் உங்களுடைய வாக்கு விஷயங்களில், வார்த்தைகளில். ஏன்னா உங்களை மீறி சடனாக கோவப்பட்டு சில வார்த்தைகளை விட்டுட்டு அதனால பின்னாடி இந்த வார்த்தையை போட்டு அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ஐயோ நம்ம அதை பேசியிருக்க கூடாது, ஏன்னா நீங்களே வந்து குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சங்கடங்களை ஏற்படுத்துவார். அதனால் உங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனம் வந்துக்குங்க. அது போக பொருளாதார விஷயங்கள், உங்கள் தொழிலில், உங்கள் வேலையில் உங்கள் கூட பயணிக்கக்கூடிய நபர்கள் இவங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. எந்த இடத்துலையும் உங்கள் சக்திக்கு மீறின வாக்குறுதிகளை செஞ்சு தரேன்னு சொல்லி கொடுத்துடாதீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பாதிக்கும். 2ஆம் இடத்து சனி உங்களுக்கு இந்த விதமான விஷயங்கள்லாம் செய்யும். அதை தாண்டி நிறைய கடகராசிக்காரர்களை குடும்பத்திலேருந்து பிரித்து, தாய் தந்தையிட்டேருந்து விலக்கி, மனைவியிட்டேருந்து விலக்கி, அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் இருக்கிற மாதிரியான சூழ்நிலையும் ஏற்படுத்துவார். அதையும் நம்ம இங்கே பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு அடுத்ததாக ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய, கடகராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் சனி பகவான் அமரும்போது
கர்மகாரகன் சனி பகவான் 3ஆம் இடத்துல அமரும்போது 3ஆம் இடத்து சனி எப்பயுமே நல்ல யோக பலன்களை குடுப்பார் அப்படின்ற அடிப்படையில, உங்களுடைய செயல் யாவுக்கும் நேர்மையா இருக்கும் பட்சத்தில் நேர்மையா தான் கண்டிப்பான முறையில இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. ஸோ நேர்மையா நீதி நேர்மைக்கு உட்பட்டு, கட்டுப்பட்டு, தர்மத்துக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடிய எல்லா செயல்கள்லயும் உங்கள வெற்றியாளர் ஆக்குவார். 3ஆம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தைரியம், வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அது போக ஆசை, அபிலாஷை, விருப்பங்கள் எல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ இந்த இடத்துல சனி பகவான் அமரும்போது, இந்த வகையிலெல்லாம் நீங்க எண்ணங்கள் எதுவோ அதை செயலாக்கக்கூடிய ஒரு பெரிய உன்னதமான சக்தியை உங்களுக்கு குடுப்பார். இதுக்கு அடுத்ததா ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு 4ஆம் இடமா சொல்லக்கூடியது வந்து துலா ராசி. துலா ராசி சனி பகவான் உச்சம் அடையக்கூடிய வீடு. துலா ராசி வந்து பார்த்தீங்கன்னா, அசுரகுருவான சுக்கிரனுடைய வீடு. அங்க வந்து அசுரகுரு சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுறாரு. அந்த வீட்ல தான் சனி உச்ச பலம் பெறுறாரு. ஸோ இந்த நிலையில இருக்கக்கூடிய ராசி நிலையில சனி இருக்கும்போது, ராசிக்கு 4ஆம் இடத்துல 4ஆம் கேந்திரத்துல சனி இருக்கும்போது, உங்களுக்கு எண்ணற்ற தெய்வ பக்தி, நிறைய பயணங்கள், அ ஆன்மீக பயணங்கள் குறிப்பா, இதெல்லாம் குடுத்து உங்களுக்கு வந்து உங்கள எப்பயுமே ஒரு தேடலோட வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலைய குடுப்பார். அது போக வந்து நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு, சரியானபடி நல்ல ஒரு வாழ்க்கைய வாழணுன்ற மனோநிலைய குடுத்துக்கிட்டே இருப்பாரு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தவறு அப்டின்னா, அதுக்கு கண்டிப்பான முறையில தண்டனை குடுக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப கனிவானவங்க, ஒரு தாய்மை உணர்வு உள்ளவங்க அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் கூட இந்த சனி 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்றுட்ட பலம் உச்ச பலம் பெற்றிருக்க நிலையில பிறந்திருக்கீங்க அப்படின்னா வந்து, அ ஒரு தவறு கண்டிக்கணும் அப்படின்றதுல வந்து அது இன்னும் சொல்லணும்னா நம்ம எம்ஜிஆர் டயலாக் மாரி தான். ஒரு தவறு செய்தால் தெரிந்து செய்தால் தேவன் என்றாலும் விடமாட்டேன்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு நபரா நீங்க இருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து 4ஆம் இடத்து சனி உங்களுக்கான வேலைகள செய்துட்டு இருப்பார். அதுபோக வண்டி வாகன யோகங்கள், வீடு, மனை வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாத்தையுமே குடுப்பார் தான். அதுக்கு அடுத்தது ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய, உங்க ராசிக்கு யோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட வீட்ல சனி அமரும்போது, உங்களுக்கு என்ன விதமான யோகத்த குடுப்பார் அப்படின்னா, காதல் திருமணம் முடிக்கக்கூடிய யோகத்த குடுப்பார். மனம் விரும்பினவங்கள திருமணம் முடிக்கக்கூடிய யோகத்த குடுப்பார். வெளிநாட்டு யோகத்த குடுப்பார். இப்படி பல விதங்கள்ல நல்ல யோகங்கள குடுப்பார். இருந்தாலும் மனசுல ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும். மனக்குழப்பம், கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும். எதுவும் தப்பா நடக்க போகுதுன்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து 5ஆம் இடத்துல சனி செய்யக்கூடிய பணிகள். இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில குரு அமரும்போது, அது வந்து ருணரோக சத்ருஸ்தானம். கடக ராசிக்கு 6ஆம் இடமா வரக்கூடிய தனுசு வந்து குருவோட வீடா வருது. அந்த இடம் தான் வந்து உங்களோட நோய், எதிரி, கடன் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல சனி அமரும்போது, அ உங்களுக்கு வந்து கடன குடுத்து, அதன் மூலியமா சில சிக்கல்கள ஏற்படுத்தி, அத அந்த சனி பகவானே தீர்த்து வைப்பார் அப்படின்றது தான் விதி. ஸோ அந்த வகையில வந்து கடன் மட்டும் இல்லாம தேவையற்ற எதிரிகள சம்பாதிக்கக்கூடிய நிலையும் குடுப்பார். ஆ உங்களுடைய வளர்ச்சிக்கு கடன் கண்டிப்பான முறையில உதவும். எதனாலன்னா, உங்களுடைய ராசிக்கு 5, 10க்குரியவனா வரக்கூடியது யாருன்னா செவ்வாய் தான். செவ்வாய் தான் கடன குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ அந்த வகையில செவ்வாய் வந்து உங்களுக்கு கடன குடுத்து உங்க வளர்ச்சிக்கு உதவுற இடத்துல இருந்தாலும் கூட, 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால, ஒரு பயத்தோடையும், கலக்கத்தோடையும், கடன் சார்ந்த விஷயங்கள சங்கடங்களோடையும் பயணிக்கக்கூடிய மனநிலை இருந்துகிட்டு இருக்கும். தேவையற்ற பொருள் இழப்பு. அதாவது பேசாம இருந்திருக்கலாம். தேவையில்லாம போய் அதில இன்வெஸ்ட் பண்ணேன், காசெல்லாம் போச்சுங்க அப்படின்ற மாரி சொல்ற மாரி, அனாவசியமான பண விரயங்கள வாழ்க்கையில அப்பப்போ குடுத்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்க தவிர்க்கிறதுக்கு அப்பப்ப ஏதாவது நல்ல காரியங்கள் பண்ணிருங்க. தர்ம காரியங்கள். அதாவது ஒரு ஏழைக்கு பசி ஆத்துறது, இப்போ ஒரு ஏழை குழந்தைக்கு படிப்புக்கு உதவுறது, இந்த மாரி தர்ம புண்ணிய காரியங்கள அப்பப்ப நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி வீண் விரயங்கள்ன்றது வராது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ராசிக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு நேர் எதிர்நிலையா இருக்கக்கூடிய 7ஆம் வீடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மகர ராசி சனியோட வீடு. கடக ராசிக்கு திருமண வாழ்க்கைய குடுக்கக்கூடிய ஸ்தானம் பார்த்தீங்கன்னாலும் மகர ராசி தான். அந்த ராசி அதிபதி அந்த ராசியிலேயே ஆட்சி பலம் பெறாரு. சனி வந்து மகர ராசியிலேயே இருக்காரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட தீர்க்க ஆயுள் அப்படின்றத சொல்லலாம். தீர்க்க ஆயுள் உடையவங்க, உங்களுடைய செயல்கள்ல எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 நேர்மை இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கடின உழைப்பு. சனி, சந்திரன் பார்வை தொடர்பு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எந்நேரமும் உழைப்பு, உழைப்பு, உழைப்புன்னு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான, மகத்துவமான ஒரு நிலைய குடுப்பார். கண்டிப்பா வந்து வெளிநாட்டு யோகத்த குடுப்பார். ஆ நெறைய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உறவு சிக்கல்களையும் குடுக்கத்தான் செய்வார். 7ஆம் இடத்திலேயே சனி ஆட்சி பலத்தில இருந்தாலும் கூட, சின்ன சின்ன முரண்பாடுகள் அப்படின்றது வந்து உங்களுடைய உறவுகளுக்கும், உங்களுக்கும் மத்தியில இருந்துகிட்டு தான் இருக்கும். இது 7ஆம் இடத்து சனி செய்யக்கூடிய வேலை. அதுக்கு அடுத்ததா ராசிக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசி. கும்ப ராசி சனியுடைய ஆட்சி வீடு.
பூரணத்துவம் பெற்ற ஒரு ராசின்னு சொல்லலாம் கும்பராசியை. அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் கடகராசிக்காரர்களுக்கு மறைவு ஸ்தானம் ஆகிறாரு, 7ஆம் இடத்துக்கு இது வந்து 8ல் மறைகிறாரு, நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது தான், தப்பு கிடையாது. அந்த ராசிக்கு 8ல் சனி மறைகிறது ஆயுள் ஸ்தானமாகவும் அந்த கும்பராசி வர்றதுனால இதுவும் இன்னொரு விதமான உங்களுடைய ஆயுள் தீர்க்கம் அப்படின்றது ஒரு அடையாளமாக வருது. உயர் கல்வியை கொடுக்கும். 8ஆம் இடத்து சனி வந்து உயர் கல்வியை கொடுக்கும். கடின உழைப்பு மீண்டும் நம்ம கும்பராசி சொந்த வீட்டில் சனியோட சொந்த வீட்டிலேயே அவர் அமரும்போது கடகராசிக்காரர்களுக்கு கடல் கடந்து வெளி ஊர் வெளி மாநிலங்களில் இருந்து கடுமையாக உழைச்சி நல்ல உழைப்பாளி நல்ல ஒரு தொழிலாளின்னு பேர் வாங்கக்கூடிய யோகத்தை செய்வார். அதுக்கு அடுத்ததாக ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி 9ஆம் இடம் சொல்லக்கூடிய மீன ராசியில் வந்து சனி பகவான் அமரும்போது அது குருவுடைய வீடாக இருக்கும் பட்சத்தில் அது உங்களோட பாகியஸ்தானமும் வர்றது கடக ராசிக்கு பாகியஸ்தானமும் வர்றதுனால உங்களுடைய தெய்வ பக்தி சிவபக்தின்றது வந்து பெருகும். ஒருத்தவங்களுடைய உளவியலை புரிஞ்சு அவங்கள வந்து அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா தர்ம சிந்தனைகளை நிறைய கொடுக்கும். நிறைய தர்மம் பண்ணணும், மக்களுக்கான சமூகத்துக்கான செயல்கள் நல்ல செயல்களை செய்யணும் அப்படின்னு சிந்தனையை கொடுக்கும். இதுவும் 9ஆம் இடத்துல சனி மகர ராசிக்கு நீர் ராசிக்குரிய அதிபதியாக வந்து அவர் இன்னொரு நீர் ராசியான மீன ராசியில் அமரும்போது இதுவும் வெளிநாட்டு பயணத்தை கண்டிப்பாக நம்ம யோகத்தை கொடுக்குன்றது சொல்ல முடியும். அதுக்கடுத்து ராசிக்கு 10ஆம் வீடு 10ஆம் வீடு மேச ராசி. கடகராசிக்கு 10ஆம் வீடு வரக்கூடியது மேச ராசியில் சனி வந்து நீசம் அடைவார். சனி 10ஆம் இடத்துல அது உங்கள் ராசி தொழிற்சாலையில் நீசம் அடைகிறதுனால நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கெட்ட பேர் வரும். இதை தவிர்க்க முடியாதது தான். அது போக வந்து இதுக்கான அடிப்படை காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தயக்கம். உங்கள் அந்த தயக்கத்தை விட்டு தயக்கம் இல்லாமல் மனசில் பட்டதை சரின்னு துணிஞ்சு செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த சனி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு வந்து செயல்களில் அவப்பேரை ஏற்படுத்தாது. தொழில் நிலைகளில் சொந்த உங்கள் தொழில் ஆகட்டும், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஆகட்டும் உங்கள் நற்பெயரை வாங்கி கொடுக்கும். உங்களுடைய குழப்பமான மனநிலை எதிர்மறையான சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் 24 மணி நேரம் ஓய்வு இல்லாமல் உழைச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய பிரெயினுக்கு நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பான முறையில் ரெஸ்ட் கொடுக்கணும். கண்டிப்பான முறையில் மேச ராசியில் சனி இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் தியானம், பிராணாயாமம் இந்த மாதிரியான யோக பயிற்சிகளை வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் கடைபிடிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான சிந்தனைகளோடு செயல்பட்டு உங்கள் செயல்களில் வெற்றி அடைகிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்தது ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் சனி அமர்றார். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி உங்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடான ரிஷபத்தில் சனி பகவான் அமரும் போது கர்மகாரகன் வந்து அசுர குருவான சுக்கிரனுடைய வீட்டில் உங்களுடைய உச்ச வீட்டில் அமரும்போது உங்களுக்கு உன்னதமான யோகங்களை செய்வார். நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னாலும் அதில் உங்களுக்கு நல்ல விதமான லாபத்தையும் யோகத்தையும் நல்ல பெரியவர்களுடைய நட்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். செல்வாக்கு மிக்க நண்பர்களை நீங்கள் சம்பாதிச்சு நீங்களும் வந்து சமூகத்தில் ஒரு மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானம். நம்ம 7.5 சனி ஆரம்பிச்சுக்கிற நிலையில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். 12ஆம் இடத்துல மிதுன ராசியில் சனி இருக்காருன்னா கடக ராசிக்காரர்கள் 7.5 சனியில் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதுலேயும் விரய சனி தூக்கமின்மையை நீங்கள் வளர்ந்து வர்ற காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் தூக்கமின்மையை கொடுத்து உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம், குரல் வலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தைராய்டு இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். உங்களோட எண்ணங்களில் வந்து ஒரு குழப்பமான மனநிலையே உங்களை வச்சிட்ருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு தர்ம புண்ணிய காரியங்கள், சிவாலய வழிபாடு இதெல்லாம் பண்ணி வந்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால் கடகராசிக்காரர்களுக்கு தொந்தரவு இருக்காது. மேலும் நம்ம வந்து இந்த காணொலிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்த நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் தருவார். அதாவது உங்களுடைய ராசி இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் பிறக்கிறீங்க. அந்த நாளில் சந்திரன் வந்து எந்த ராசியில் இருக்கோ 12 ராசிகள் எந்த ராசியில் இருக்கோ அது உங்களுடைய ராசி அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசிக்கு ஸ்தான அடிப்படையில் சனி எங்கெங்கே இருக்கார். ஏன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா கர்மகாரகன் இல்லையா. கர்மகாரகன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மகாரகன் அப்படின்னா நம்மளுடைய முன்வினை கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான யோக அவயோகங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். இந்த சனி பகவான் தான் வந்து நமக்கான வாழ்க்கைக்கு நம்ம செய்த நல்வினை தீவினைக்கு ஒப்ப நமக்கான நன்மைகளையும் தீமைகளையும் தரக்கூடியவராக இருக்கார். தீமையை தர்றதுனால அவர் கெட்டவராக நம்ம நினைக்க வேணாம். அவர் நியாயவான் அப்படின்றதுனால நம்ம செய்யக்கூடிய
நம்ம செய்த வினைகளுக்கு ஒப்ப நமக்கான பலன்கள குடுக்க போறாரு. ஸோ அந்த வகையில வந்து சனி உன்னதமான ஒரு கிரகம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அ நம்மளுடைய ராசி அடிப்படையில சனி எங்க இருக்காரு அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இத விட இன்னும் வந்து மேற்படி இன்னும் நுட்பமா நீங்க சனியோட நிலை, அது சனி மட்டும் இல்லாம உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படை நிலைகள பத்தி, அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? விதி, மதி, கதி. அதாவது விதின்றது லக்னம், மதின்றது சந்திரன், கதின்றது சூரியன். இந்த 3 நிலைகளின் அடிப்படையிலுமே வந்து இப்ப நம்ம பார்த்தது மதின்ற சந்திரன் அடிப்படையில பார்த்திருக்கோம் காணொளிகள்ல. இந்த 3 நிலைகள்லயும் விதி, மதி, கதி 3 நிலைகளின் அடிப்படையிலயும் உங்களுக்கு வந்து சனி என்ன ரோல் பண்றாரு? உங்களோட வாழ்க்கையில அவர் என்ன மாரியான கர்ம வினைகள உங்களுக்கான நற்பலன்கள தரப்போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நிச்சயமா வந்து உங்களுக்கான உதவ நான் தயாரா இருக்கிறேன். உங்க ஜனன ஜாதகத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு தெளிவ ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய பொறுப்பா நான் எடுத்து, சிறப்பான முறையில உங்களுக்கான நல்ல பலன, சரியான பலன உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.